வெல்கம் ஆல். இந்த வீடியோவில் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் குழம்பு வைக்கிறதுக்கு ரெண்டுக்குமே வீட்டிலையே நேச்சுரலாக நாம் எப்படி இன்ஸ்டண்ட்டாக மசாலா ரெடி பண்ணலாம் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். 7லேருந்து 8 மிளகு அளவுக்கு எடுத்து ஃபஸ்ட்டு நுணுக்கிக்கிறேன். இதுக்கப்புறம் சோம்பு சீரகம் ரெண்டும் அரைச்சிக்க போகிறோம். பெரிய அம்மியாக இருந்துச்சுன்னா எல்லாமே டைரெக்டாக அப்படியே வச்சு அரைச்சிக்கலாம். இது சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப நேரம் எடுக்குன்றதுனால நான் ஆல்ரெடி பொடி பண்ணி வச்சுருக்கிற சீரகம் சோம்பு தூளை எடுத்துக்கிறேன். இது மிக்சியில் நான் ஆல்ரெடி பொடி பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் சீரகம்னா 2 ஸ்பூன் சோம்பு அளவுக்கு எடுத்து சேர்த்து அதோடு அரைச்சிக்கிறேன். பூண்டு ஆல்ரெடி உரித்து வச்சுருக்கேன், அதுவுமே அரைச்சிக்கிறேன். இந்த மசாலா நான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்க மசாலா ஃப்ரை பண்ணுறதுக்கு அதோடு சேர்த்து குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் கொஞ்சம் பூண்டு எக்ஸஸாகவே எடுத்துக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே இதே மாதிரி நச்சுட்டு அரைச்சிக்கலாம். இது சின்ன அம்மின்றதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா நிறைய குவான்டிட்டி சேர வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒருவேளை உங்கள்கிட்ட பெரிய அம்மிக்கல் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாவே நீங்கள் சீரகம் சோம்பெல்லாம் நார்மலாக பொடி பண்ணாமல் அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணி அரைச்சிக்கிட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்லாவே வாசமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம அரைச்சி வச்சு நம்ம செய்யும்போது நார்மலாக நாம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு பொடி யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக அரைச்சி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் ஃபுல்லாக அரைச்சி முடிச்சிட்டேன். அதில் பாதி அளவுக்கு எடுத்து குழம்புக்கு யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுட்டேன். நம்ம வெங்காயம் தக்காளிலாம் வதக்கும் போது இந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணி நல்லா வதக்கிட்டு மீன் குழம்பு வச்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பேஸ்ட்டோடு சேர்த்து தேவையான அளவு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், அப்புறம் சால்ட்டு, இது 3 சேர்த்துட்டு இதோட இந்த பேஸ்ட்டையும் சேர்த்து கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி, 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, வெள்ளை உளுந்து இருக்கு இல்லையா, அது லைட்டாக இளவறுப்பாக வறுத்துட்டு மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த பவுடரையும் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் ஜென்ரலாகவே கார்ன்ஃப்ளவர் மாவு ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். இந்த மிக்சர் தான் யூஸ் பண்ணுறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். வெள்ளை உளுந்து அப்புறம் பச்சரிசி இது ரெண்டையும் 2 ஸ்பூன் அளவுக்கு இளவறுப்பாக லைட்டாக உளுந்து மட்டும் இளவறுப்பாக வறுத்துக்கணும். அரிசியை வறுக்க தேவையில்ல. அதை நம்ம மிக்சியில் இன்ஸ்டண்ட்டாக அடிச்சுட்டு சளிச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். அதே நேரத்தில் உளுந்து நம்ம ஆட் பண்ணுறதுனால மசாலாலாம் அதில் நல்லா ஒட்டிக்கும். ஸோ இந்த பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணேன். ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக வந்திருந்தது. இந்த மசாலா பேஸ்ட் யூஸ் பண்ணி குழம்பு வைக்கிறதும் நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ.